பிரபா, நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கண்ணு முழிச்சிருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தட்ஸ் நாட் a issue. ஒருவேளை தேவைன்னா மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உடனே வந்து பார்க்கறேன். பொண்ணு இன்னும் முழிச்சுக்கல. அப்ப நம்ம இன்னும் சேஃபா தான் இருக்கோம். ஆனா இது எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும்னு தெரியலையே. ஆனா டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துரும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கிட்ட 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு அந்த பொண்ணிய நம்ம பக்கம் இழுத்துக்கணும், இல்ல அவளை இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டோம். அப்பதான் அண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். கொஞ்சம் ஆலியா, நீ என்ன உள்ள போலான்னு யோசிச்சுட்டு இருக்கே என்ன? ஐயோ மேட் ஆலியா, நீ எப்படி உள்ள போவ? தட் இஸ் இம்பாசிபிள். உன் பேர்ல வாரண்ட் வேற இருக்கு. போலீஸ் உன்னை பார்த்தா உன் கதை முடிஞ்சிடும். நான் தான் அவளை சுட போறேன் தனு. என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. அவளை நான் விட மாட்டேன். தேவையில்லாம சீன் போடுறாளே. இவ மட்டும் மாட்டிக்கிட்ட கதையே கந்தல். டாக்டர் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ நல்லா தான் இருக்க. நீ முழிச்சுக்கிட்டா போதும். உனக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா நான் உன்கிட்ட நிறைய பேசணும் பிரக்யா. நிறைய விஷயம் உன்கிட்ட கேட்கணும். இத்தனை நாளா நீ எங்க இருந்த, எப்படி இருந்த, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் நான் இல்லாம நீ எப்படி இருந்தன்னு தெரியணும்ல. இவ்வளவு நாள் நீ யாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, யாரை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்த. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எப்பவும் நீ என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி எனக்கு கனவும் வரும். அந்த கனவு எப்படியாவது நிறைவேறணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படியோ நீ சீக்கிரமா வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அது வந்துடுறேன்.
தேங்க் காட் நீ நல்லா இருக்க. தேங்க் காட் உனக்கு முழிப்பு வந்துருச்சு. என்னாச்சு? வலிக்குதா உனக்கு? எதுக்கு நீ எந்திரிச்ச? நீ முதல்ல படுத்துக்கோ. நாம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்னு கேட்டா நம்ம வீட்ல இருக்கோம், நம்ம ரூம்ல இருக்கோம். ஹேய் பிரக்யா, உனக்கு முழிப்பு வந்ததுக்கு நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது பிரக்யா. நீ மறுபடியும் என்கிட்ட வந்துட்ட பிரக்யா. நீ என்ன எவ்வளவு காக்க வச்சேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை மறுபடியும் நான் எப்போ பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி நீ வந்துட்ட. என் மேல பட வேண்டிய புல்லட்டை நீ வாங்கிக்கிட்ட. அதை நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு அழுதுன்னு உனக்கு தெரியுமா பிரக்யா? நீ என் பின்னாடியே இரு நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? ஆனா நீ என் பேச்சு எங்க கேக்குற? உன் மேல எவ்வளவு கோவமா இருந்தேன்னு தெரியுமா? நான் மறுபடியும் உன்னை பார்த்தப்போ உன் மேல கோவப்படுறதா இல்ல நீ வந்துட்டேன்னு நான் சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன் மேல இருந்த கோவம் எல்லாம் பறந்துருச்சு. உன்னை நான் அவ்வளோ காதலிக்கிறேன். ஏய் குண்டச்சி, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? டெய்லி காலையில எந்திரிக்கும் போது உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் எந்திரிப்பேன். அண்ட் நைட்ல உன் போட்டோ வச்சு அதோட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? எல்லாருமே உன்னை மறந்துட சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எப்படி மறக்க முடியும்? உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன் நினைவுகளோடையே வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை மறந்துட்டா என்னால உயிரோட இருக்க முடியுமா? லவ் யூ. தேங்க் காட் நீ மறுபடியும் வந்துட்டு. ஆலியா, நீ பண்ற வேலையால நம்ம 2 பேரும் செத்துருவோம். ஐ மீன், அபி என்ன சொன்னான்னு தெரியும்ல? இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். அவன் நம்மள பாத்துட்டா யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒருவேளை நம்ம அவன் கண்ணுல பட்டுட்டா. தனு வாய் மூடு. நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, யார் கண்ணிலையாவது நம்ம மாட்டிடுவோம். நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு உட்காரு. உள்ள எப்படி போனான்னு என்னை யோசிக்க விடு. வீட்டுக்குள்ள போனோம்னா இட்ஸ் லைக் கேக் வாக் ஃபார் மீ. தனு, கம்பார்ட்மெண்ட்டை தர. வீட்டோட சாவி என்கிட்டயும் இருக்கு. So I can go inside. ஆலியா, இந்த வீட்டுக்குள்ள போறது ஆபத்து. உள்ள ஈஸியா போயிடலாம்னா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஆலியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணி கண் முழிச்சு எல்லாத்தையும் சொல்ற வரைக்கும் நீ என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்றியா? Don't you realize? ஒருவேளை அவ வாயை திறந்தான்னு வச்சுக்க, வீட்ல இருந்து வெளியில வரதெல்லாம் அப்புறம், நாம ஜெயில இருந்து வெளியில வரதே பெரிய காரியமாயிடும். Oh my God. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். இல்ல நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். இல்ல அப்ப வாயை மூடிட்டு இங்க உட்கார. நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் செய். நம்மளோட பிளான் படி லைட் ஆஃப் ஆன உடனே நாம 2 பேரும் உள்ள போயிடுவோம். அந்த சாவியை எடு. கொடு என்கிட்ட. இங்க பாரியா, நீ தப்பான ட்ராக்ல போய்கிட்டு இருக்க. என்ன பேசுற நீ? உன்னால ஒழுங்கா பேச கூட முடியல. இரு, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். நீ அது வரைக்கும் பேசாம சைலண்டா இரு. நீ நினைக்கிறவ நான் கிடையாதியா. அவங்க வேற, நான் வேற. இங்க பாரியா, உனக்காக செத்து போனாங்கல்ல, அவங்க தான் பிரக்யா. நான் அவங்க கிடையாது. புரிஞ்சுதா? உன் உயிரை காப்பாத்துனாங்கல்ல, அவங்க வேற. நான் சொல்றது புரியுதா? நான் பிரக்யா கிடையாது. மைண்ட் வேலை செய்யலையா? என்ன பேசுற நீ? நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நாம அப்புறம் பேசிக்கலாம். நீ ரிலாக்ஸ் பண்ணு, தூங்கு. அபி, இவ பிரக்யா, நான் பிரக்யா இல்லன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? நான் பிரக்யா இல்லப்பா.
நான் வேறன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். மிஸ்டர் குமாரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? சொல்லுங்க மிஸ்டர் ராபி. பிரக்யா கண்ணு முழிச்சிட்டாங்களா? பிரக்யா, நீங்க அவளை ஒழுங்கா செக் பண்ணீங்கல்ல? ஆமா, நான் அவளை கரெக்டா தான் செக் பண்ணேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க. பிரக்யாவுக்கு முழிப்பு வந்துருச்சா? அவளுக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு என்னாச்சு அபி? டாக்டர், அவ என்னென்னவோ பேசுறா. அவ பிரக்யா இல்லைன்னு சொல்றா. ஓ, தட்ஸ் ஓகே மிஸ்டர் அபி. நீங்க சொன்னீங்கல்ல அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு. இதெல்லாம் நார்மல் தான். அடிபட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூட ஜெனரலா சில பேர் மைனர் ஷாக்ல இருப்பாங்க. அவங்கள நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அவங்க எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வருவாங்க. யூ நோ, ஷீ இஸ் ஆல்ரைட். டோன்ட் வரி. காலையில எல்லாம் சரியா போயிடும். என்ன சொல்றாங்க? தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்ன சொல்றாங்கப்பா? டாக்டர் இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. தலையில அடிபட்டதுனால அவ இந்த மாதிரி பேசுறான்னு சொன்னாங்க. அவ நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாம் சரியா போயிடுமா? அவளுக்கு எல்லாம் சரியாயிடும்ல? கண்டிப்பா சரியா போயிடும். ஜஸ்ட் அவ நல்லா ரிலாக்ஸ் பண்ணா போதும். காலையில எல்லாம் சரியா போயிடும் சொன்னாங்க. அபி, அவளுக்கு சரியா போயிடும்ல? ஆண்டி, பிரக்யா மறுபடியும் நம்ம கிட்ட வந்துட்டாளா இல்லையா? அதுவும் எல்லாரும் ஹோப்ஸை இழந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கா. அவன் நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம டென்ஷன் ஆனா எப்படி? அது ரொம்ப தப்பா இருக்குல்ல? அவ நார்மல் ஆயிடுவாள்? கண்டிப்பா நார்மல் ஆயிடுவா. ஆகாம இருந்தா விட்டுருவேனா? அவ ஆகலனாலும் நான் நார்மல் ஆக்கிடுவேன். நான் கொடுக்கிற டோஸ்ல அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யாவை பாருங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நீங்களும் டயர்டா இருப்பீங்க. நீங்களும் போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நான் கூட வீட்டுக்கு போகணும். வீட்டுல அத்தை ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் டிரைவரை உங்களை டிராப் பண்ண சொல்றேன். இல்ல, நானே போய்க்கிறேன்ப்பா. என்ன பேசுறீங்க? உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் இதான் பிரச்சனையா? முதல்ல வேண்டான்னுவீங்க, அப்புறம் ஓகேன்னுவீங்க. பிரக்யாவும் இப்படிதான் பண்ணுவா. நீங்களுமா? டிரைவர் உங்களை வீட்டுல விட்டுட்டு வருவான், அவ்வளவுதான். வாங்க, நீங்க அப்படியே அழுதுட்டே இருந்தீங்கன்னா அவன் முழிச்சுக்க போறா. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. பசங்களும் நல்லா இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரிப்பா, நீ போய் வேலையை பாரு. சரிங்க. அப்பாடா, பிரக்யாவோட அம்மாவும் போயிட்டாங்க. ஐ திங்க் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. வா உள்ள போலாம். நோ வெயிட். இன்னும் சில லைட்ஸ் ஆன்ல தான் இருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேர் தூங்காம தான் இருக்காங்க போல இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உள்ள போலாம். வா வாலியா, உனக்கு எல்லாமே தெரியுது? ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இது ஏன் வீடு, என்ன தவிர வேற யாருக்கு தெரியும்? என்னோட காசு தான் கீழே விழுந்துருச்சோ? என் காசு தான் நினைக்கிறேன். டெய்லி உன்னை கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கண்ணை திறந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பவும் எனக்கு தூக்கம் வரல, இப்பவும் தூக்கம் வர மாட்டேங்குது. உண்மையை சொல்லட்டுமா பிரக்யா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்.
நாம 2 பேரும் பிரியறதுக்கு முன்னாடி பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே இப்ப நிறைவேறிடுச்சு. அன்னைக்கு நைட் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பண்றீங்க நீங்க? தள்ளுங்க. என்னது தள்ளி இருக்கணுமா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு அப்புறமும் தூரமா இருக்க முடியுமா? அது சரிங்க, ஆனா இது வேற ஒருத்தங்க வீடு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஓவரா சீன் போடுவீங்க. இந்த மாதிரி கிட்ட வருது உங்களுக்கும் பிடிக்கும், ஆனா பேச்சு மட்டும் எனக்கு இப்ப ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு மூட் இல்ல, அது இதுன்னு டேன் டேன் டேன். பத்தியா நீ இப்ப சிரிக்கிற, அப்படின்னா நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இல்ல, நீங்க ஏதோ ஜெனரலா பேசிட்டு இருக்கீங்க. மேடம், ஜெனரலா பேசினா கூட கரெக்டா தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு இந்த விஷயத்த கல்யாணம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படியா? எனக்கு கூட நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. சொல்லட்டுமா? இன்னொரு நாளைக்கு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு என்னோட டே. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னோட புருஷன். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். இல்ல இல்ல, உங்களுக்கு என்னோட பெர்மிஷன் தேவை. கல்யாணம் பண்ணப்போ நீ பண்ண சத்தியத்தை மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேனோ அதை ஏத்து நடந்துப்பேன்னு சொன்னி அதை மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா ரொமான்ஸ் மட்டும் கிடையாது. ஏய், லவ்னு இருந்தா ரொமான்ஸ் இருந்தே ஆகணும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணா எல்லாம் நல்லதே நடக்கும். இங்க பாருங்க மேடம், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நடக்க வேண்டியது கூட அப்புறம் நடக்காம போயிடும். அதனால நான் இப்ப வெயிட் பண்றதா இல்ல, நான் பண்ண வேண்டிய ரொமான்ஸ் பண்ணியே தீர்வேன். இப்ப வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏன் உனக்கு பயமா இருக்கா என்ன? எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்னவோ இதுக்கு முன்னாடி பயந்ததே இல்லாத மாதிரி பேசுற. நான் பயப்படல மாட்டேன், பயப்படுற மாதிரி நடிப்பேன். அப்பதான் மேல் ஈகோ ஹர்ட் ஆகாம இருக்கும். ஓ, கோவில்ல அந்த ரவுடி வந்து நம்மள ஷூட் பண்ண ட்ரை பண்ணானே, அப்ப கூட நீங்க பயப்படல? இல்ல பயப்படல. என்ன விட்டு பிரிஞ்சிருவேங்கிற பயமும் இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. பிரிஞ்சிருவோங்கிற பயம் பிரிஞ்சிருவோமோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். நான் அப்படி என்னைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. அது அப்படிதான், என்னோட நம்பிக்கை அது. நம்ம என்னைக்கும் பிரிய மாட்டோம். நீங்க நெத்தியில வச்ச இந்த பொட்டுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த பொட்டு நம்மள என்னைக்கும் பிரியறதுக்கு விடவே விடாதுங்க. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, நம்ம காதலே நம்மள பிரிய விடாது. ஒருவேளை அப்படியே பிரிஞ்சாலும் ஏதோ நெத்தியில பொட்டு இருக்குல்ல, இது நம்ம செய்யறதுக்கான எல்லா வழியும் காட்டும். நமக்கு தான் 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கே. சோ 2 ஜென்மத்துக்காவது நாம சேர்ந்து தான் இருப்போம், ரைட்? 7 ஜென்மமும் ஒன்னா இருப்போம். இந்த பொட்டு நம்மள 7 ஜென்மத்துக்கு ஒன்னா வச்சுக்கும். அதனாலதான் சாவன கூட எனக்கு பயம் இல்ல. இப்பதான் புரியுது உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வருதுன்னு. உனக்கு இருக்கிற நம்பிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நாம பிரிஞ்சா கூட நீ உன்னோட பொட்டையும் தாலியையும் கேட்டு நான் எங்க இருக்கணும் அங்க வந்துரு. நான் எங்க இருந்தாலும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஜென்மத்திலேயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலேயோ இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்க. நீ வருவேங்கிற நம்பிக்கை எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க, என் கூடயே இருக்க. இதுக்கப்புறமாவது நாம என்னைக்கும் பிரியக்கூடாது. டாக்டர் ஃபோன் பண்றாங்க. இப்போ எதுக்கு? பிரக்யாவை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு ஃபோன் பண்றாங்களோ? ஹலோ ஹலோ மிஸ்டர் ரபி, நான் இப்ப எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன்னா,
நான் எழுதி கொடுத்த மெடிசன் பிரபாவுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கலையா? அந்த மெடிசன் என்கிட்ட இருக்கு. ஒண்ணு நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, அப்படி இல்லன்னா உங்க வீட்டுக்கே நான் வந்து அதை டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே டாக்டர், நான் ஒன்று பண்றேன். நானே டைரக்டா வந்து வாங்கிக்கிறேன். இல்லைன்னா டோஸ் மிஸ் ஆயிடும். எனக்கு பிரக்யா சீக்கிரமா குணமானா போதும். நீங்க உண்மையிலேயே அவங்க மேல ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிறீங்க. சரி, நீங்க கிளினிக் வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே. பிரக்யாவை இப்படி தனியா விட்டுட்டு போக முடியாது. பாட்டியை கூப்பிட்டு விடுறேன். நான் வர வரைக்கும் அவங்க இவ கூடயே இருப்பாங்க.